செய்து கொள்கின்றேன். வல்லவனாம் அல்லாஹ் நம் அனைவரின் வாழ்விலும் ரஹ்மத்தை செய்தருள்வானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, ஹுத்பாவுடைய நேரமோ மிக சொற்பமான சுருங்கிய நேரம் என்பதினால அந்த சுருக்கமான நேரத்துக்குள்ளால் யாருமே தூங்கி விடாமல் ஆரம்பத்திலிருந்தே என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது கொடுத்து நல்ல முறையில் கேட்பதோடு, பிழைகள் இருந்தால் முதன்மையாக என்னையும் சேர்த்து நீங்களுமாக இருந்து அந்த பிழைகளை திருத்தி கேட்ட பயான வீட்டிலுள்ள மனைவி மக்கள் சகோதரிகளுக்கும் ஞாபகப்படுத்தி நல்லவர்களாக வாழ்ந்து மௌத்துடைய நேரத்திலே நல்லவர்களாகவே மௌத்தாக வல்லநாயன் அருள்வாளிப்பானாக என்பதை முதன்மையாக சொல்லிக்கொண்டு, இரண்டாவதாக நேரகாலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்திருக்கின்ற நீங்கள் அல்லாஹ் ரஹ்மத்தை செய்தருள்வானா. பின்னால் உள்ளவர்கள் முன்னால் உள்ள இடங்களில் வந்து எலும்பி வந்து உட்கார்ந்து பயானை கேட்குமாறு 12:45 தாண்டி வரவங்க அப்படியே நின்ற வண்ணம் இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான், கேட்டும் கேட்காது போன்று இருக்காமல் முழுமையாக பின்னால் உள்ளவர்கள் எல்லாம் முன்னாலே வந்து இருக்குகின்ற இடங்களில் உட்கார்ந்து கொள்ளுமாறும் மிக தாழ்மையாக வேண்டிக் கொண்டு, நேரகாலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்திருக்கின்ற நீங்கள் மூன்றாவதாக நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா, யா அல்லாஹ் உன்னுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் என்னும் நியத்தோடு அமர்ந்திருக்கின்றேன் என்ற நியத்தையும் ஞாபகப்படுத்தியவனாக பயானுடைய துவக்கத்துக்கு வருகிறேன். அருமையான பேரன்பு பெருமக்களே, வாழ்க்கை என்பது மிக மிக பெருமதி வாய்ந்தது. சிறுவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சக்கராத்துடைய நேரம் வரும் வரைத்தான் நம்முடைய வாழ்க்கை. அதனால் அந்த பெருமதியான வாழ்க்கையை, பெருமதி வாய்ந்த அந்த ரூஹை, பெருமதி வாய்ந்த அல்லாஹ் தந்த அந்த நியாமத்தை நாம் வீணடித்து கூடாது. நல்ல முறையிலே அவனுக்கு எப்படி பொருத்தமோ அந்த முறையில் தான் நம்முடைய ஒவ்வொரு மூச்சும் உள்வாங்கப்பட வேண்டும், ஒவ்வொரு மூச்சும் வெளியாக வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய சக்கராத்து நல்லதாக அமையும், கபரு வெளிச்சமாக அமையும், மஹ்ஷர் மைதானம் மிக பயங்கரமான அது நல்லதாக அமையும், சிராத்துல் முஸ்தகீம் பாலம் அதையும் விட மிக பயங்கரமானது. நல்ல முறையில் கடக்கலாம், சுவர்க்கத்தை அடையலாம். வல்லநாயன் அந்த கூட்டத்திலும் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. அருமையான ஸ்ரீதேவிகளே, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள், ஸ்ரீதேவிகளாக இருந்தார்கள், நல்லதை சொல்லி தந்தார்கள், நல்லதை காண்பித்து தந்தார்கள். இன்று அவருடைய மண்ணறையிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய கபர்களையும் அல்லாஹ் வெளிச்சமாக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் இனிதான் நாம் செல்ல இருக்குகின்றோம், இனி செல்ல இருக்குகின்றோம் என்பது அடுத்த செகண்ட் என்ன ஆக போகுது என்பது யாருக்குமே தெரியாது. நாம் பார்க்கின்ற கிளாக்கில் 12:21 22வது நிமிடத்தில் எது நடைபெறும் என்பது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு மரண மவுத் நம்மை நெருங்கி இருக்குகின்றது என்பதை ஸ்ரீதேவிகளே யாரும் மறந்து விடாதீர்கள். உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை இல்லாத மனிதன் உலகத்திலே யாருமே கிடையாது. நாங்கெல்லாம் மக்களை அளந்து தெரிந்து இவங்க இப்படிப்பட்டவங்க, அவர்கள் அப்படிப்பட்டவங்க என்று அவர்களுடைய பிரச்சனையை தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் மாளிகையிலே வாழக்கூடியவனுக்கும் பிரச்சனை, குடிசையிலே வாழக்கூடியவனுக்கும் பிரச்சனை, படித்த மேதைக்கும் பிரச்சனை, படிக்காத தன்னுடைய பேரையே சரியான முறையில் எழுத தெரியாதவனுக்கும் பிரச்சனை, கோடான கோடி பணங்களை வைத்தவனுக்கும் பிரச்சனை, சாப்பிட வக்கில்லாமல் அங்கும் இங்கும் கஷ்டப்படுகின்ற மனிதனுக்கும் பிரச்சனை. உலகத்தில் யாரை பார்த்தாலும் பிரச்சனையோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஸ்ரீதேவிகளே, உலகத்தில் யாரும் எந்த சந்தர்ப்பத்திலும் 3லிருந்து தப்பவே முடியாது. அது முதலாவது, ஆரம்பத்திலிருந்து ஞாபகப்படுத்துகின்ற மரண மவுத். உலகத்தில் யாரும் மவுத்தாகாமல் இருக்கவே முடியாது. ஏழுமண்டா எனக்கு எவ்வளவு பொடிகார்ட் மாட்டு இருக்கிறாங்க, அந்த பொடிகார்டை வச்சு மவுத்து இல்லாம இருப்பேன் என்று சொல்லுங்க பாப்போம். உலகத்தில் எவ்வளவு படிப்பாளிகள் இருக்கிறார்கள், என்ற படிப்பை நான் யூஸ் பண்ணி நான் மவுத்தாகாமல் இருப்பேன் என்று யாருக்காவது சொல்ல இயலுமா?
எவ்வளவு கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், மல்டி மில்லியன் இருக்கிறார்கள். யாருக்காவது எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, நான் அந்த சொத்தை வைத்து பாதுகாப்பேன் என்று சொல்வாங்களா? யாருக்குமே முடியாது. எல்லா நபிமார்களுக்கும் மெசேஜ் எடுத்து வருகின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே இன்ஷா அல்லாஹ் மௌத்தாகுவாங்க. உலகத்தில் எல்லோருடைய ரூஹையும் பறிக்குகின்ற மலக்குல் மௌத்தே உலகத்தில் கடைசியாக மௌத்தாகுவாங்க. மூன்றில் முதன்மையானது யாருக்குமே மௌத்தாகாமல் இருக்க முடியாது. இரண்டாவது, உலகத்தில் உண்மையான சரியான சந்தோஷத்தை நிம்மதியை எவராலும் அடைய முடியாது. அந்த சந்தோஷ நிம்மதி என்று சொன்னது இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்து லைஃப், சுவர்க்கத்து வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து வைப்பானாக, நம்மை விட்டு மௌத்தானவர்களுக்கும் தந்து வைப்பானாக, எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அரபுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குல்லு ஜதீதில் லதீத், ஒவ்வொரு புதுசும் அப்பப்ப இன்பம். ஒருவர் வீடு கட்டிருக்கிறார், அது மாளிகை. அந்த மாளிகை கட்டி அவர் குடிமோதுகிறார். குடிமோதுகின்ற நாளில் இருக்கின்ற சந்தோஷமா ஒரு மாசத்துக்கு பின்னால இல்ல, அது சும்மா ஒரு வீடு மாதிரி ஆகிட்டு. ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் காலம் போக போக அந்த நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் போச்சு. ஒருவர் BMW வாங்கியிருக்கிறார், நல்ல ஒரு வாகனம், குவாலிட்டி வாகனம். வாங்கின நாளையில இருந்து ஓடின சந்தோஷமா 10 நாளைக்கு பின்னால இல்லை, இப்ப அவருக்கு புஸ்தைக்கால் மாதிரி. எதுவும் உண்மையான நிம்மதி அல்ல. கொஞ்சத்துக்கு நிம்மதி சந்தோஷம் அது மறையும். மூன்றாவது, எவ்வளவுதான் அளவு செய்தாலும், எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணினாலும், எவ்வளவுதான் உயிரை கொடுத்தாலும் உலகத்தில் யாரும் ஏச்சி பேச்சு இல்லாம இருக்கவே இல்லை. நீங்க வேண்டிய சமூக சேவை செய்யுங்க, வேண்டிய உதவி செய்யுங்க, எப்பயோ ஒரு நாள் ஏசுவார். அது மனிதன் பண்பு. ஆனால உதவி செய்யறவங்க நான் உதவி செய்ய மாட்டேன் என்று கெட்ட எண்ணத்தை வளர்த்துடக் கூடாது. அது ஷைத்தானுடைய குணம். அருமையான பேரன்பு பெருமக்களே, அரபு நாட்டில் ஒரு கவிஞர், ஒரு இளைஞர் ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார். நல்ல ஒரு கருத்து, உலகத்தில் யாரும் பார்ப்பது. ஒரு நாளை எடுத்து 3 வருஷத்துக்கு அல்ல 3 நாளைக்கு உணவு விடுங்க, உங்களை 3 வருஷத்துக்கு மறக்காது. பாத்தீங்களா? ஒரு மனுஷன் கஷ்டத்தோட இருக்கிறவருக்கு 3 வருஷம் உணவு விடுங்க, 3 நாளையில மறந்துடுவார். இது மனிதன் இயல்பு. ஆனால நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன், அவன் எல்லாம் நன்றி இல்லாதவன் என்று தப்ப எண்ணம் எடுக்க கூடாது. நன்றி அல்லாஹ்விடம் தான் இருக்கணும். ஆனால் எடுத்தவர் நன்றி மறக்க கூடாது. அதுதான் உண்மையான மூமின். ஒரு நாள் உதவி செஞ்சாரல்ல, எவ்வளவு ஹெல்ப் பண்ணினாரல்ல, நன்றி மறக்கேலுமா? அவரு துவாவை கேட்காம இருக்கேலுமா? கொடுத்தவர் அப்பே மறந்துடணும். அதுதான் மூமின். ஹெல்ப் பண்ணினாரல்ல, உதவி செஞ்சீங்கல்ல, அப்பே நீங்க மறந்துடணும். அவர்கிட்ட நீங்க நன்றி எதிர்பார்த்தோ, அவருடைய பிரதி உபார்த்தை எதிர்பார்த்தோ நீங்க செய்யல. லில்லாஹி ரப்புல் ஆலமீனாஹிக்காக சொன்னீங்க, அது துன்யாவிலேயும் கிடைக்கும், கபர்லையும் கிடைக்கும், மஹ்ஷர் மைதானத்திலேயும் கிடைக்கும். ஆனா எடுத்தவர் அவர் நன்றி உள்ளவராயிருக்கணும். மல்லம் யஷ்குரின் நாசலம் யஷ்குரில்லா, மனிதனுக்கு நன்றி இல்லாதவன் அல்லாஹ்வுக்கே நன்றி கெட்டவன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதன்மையாக நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாத்மார்கள், நம்முடைய ஆஷாமார்கள், நம்முடைய முன்னோர்கள், நமக்கு நலவை சொல்லி தந்தவர்கள், நம்மை பயங்கரமான நிலைமையில் இருந்து பாதுகாத்தவர்கள் எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவன் அல்லாஹ்வுக்கே நன்றி உள்ளவன். சிதவிகளே, உலகத்தில் சிலர்களுடைய பிரச்சனை சொல்லவே இயலாது. சிலவங்கள பிரச்சனை நினைச்சே நோயாளி ஆகிட்டான். எத்தனையோ பெற்றோர்கள் என் பிள்ளை இப்படி வருவாரல் நான் நினைச்சேன், இப்படி எல்லாம் ஆகுவாரல் நான் நினைச்சேன், இப்படி போய்த்தானே நீ நினைச்சே மனநோயாளி ஆகிட்டாங்க. அருமையான பேரன்பு பெருமக்களே, சமீபத்தில் நான் ஒருத்தரை சந்திச்ச, அவருடைய வயது 45, அவருடைய வயது 45, நல்ல யங் ஏஜ், நல்ல பொடி உள்ளவர், நல்ல வெண்மையானவர், பார்க்கிறதுக்கு அழகு. ஆனால் படுத்த படுக்கையா இருக்கிறார். சமீப காலமா பார்த்த பார்வையா இருக்கிறார். திடீரென்று சத்தம் போடுகிறார். 40 திருமணம் முடித்திருக்கிறார். 42 அல்லாஹ் ஆண் குழந்தையை கொடுத்தான். கொடுத்த குழந்தையை அல்லாஹ் மௌத்தாக்கினான். சில மாதங்கள் மனைவியும் மௌத்தாகிட்டார். 2 பேரும் மௌத். அதை நினைச்சே மனநோயாளி ஆகிட்டார். திடீரென்று பார்த்த பார்வையாயிருப்பார், திடீரென்று சத்தம் போடுவார், திடீரென்று படுத்த படுக்கையாக இருப்பார். அருமையான பேரன்பு பெருமக்களே, சொன்னேனல்ல, இப்ப
12:21 இப்ப 12:27 ஆகிட்டு பாத்தீங்களா? சொல்லி 5 நிமிஷம் போன மின்னல் வேகம். நான் 12:21 சொன்ன 21:22 என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு மரணம். அவர் நினைச்சாரா நான் 40 இப்படி திருமணம் முடிப்பேன், 45 என்னுடைய நிலைமை இப்படி ஆகும் என்று? மனைவியையும் அல்லாஹ் எடுத்தான், குழந்தையும் எடுத்தான். இப்படித்தான் உலகத்தில் பல விதத்திலும் பல அமைப்பிலும் சோதனைகள் வரும். அந்த சோதனையில் பொறுமையாக கூடிய சக்தி இருக்கணும், தைரியம் இருக்கணும். அதற்காகத்தான் ஸ்ரீதேவிகளே நம்முடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கு சென்றாலும் 5 வக்து தொழுகைகளை விடவே கூடாது. யாரும் கோச்சு கொள்ள கூடாது. இன்று வெள்ளிக்கிழமை நாள், வெள்ளிக்கிழமை சுபகு. எத்தனை பேர் சுபகு தொழுந்தீங்க? நீங்களாக தொழுதா சரி, அல்லாவுக்காக தொழுவது. எத்தனை பேர் விரிந்தாங்க? 4:42 சுபகுக்கு வாங்க சொல்லப்படுது. 6:03 கலாவாகப்படுது. 6:30 கிளம்பினவங்க, 7 மணி கிளம்பினவங்க, சுபகே தொழாதவங்க, வாழ்க்கையிலே சுபகே இல்லாதவங்க. எவ்வளவு அநியாயம், எவ்வளவு துரோகம். ரப்புல் ஆலமீனுக்கு நீங்க நாங்க எல்லாம் சொல்லியா முஸ்லிம்களாக படைக்கப்பட்ட அவன் விரும்பி முஸ்லிம் என்ற பிச்சையை தந்தான், நல்ல பெற்றோர்களுக்கு பிறக்க செஞ்சான், நல்ல அறிவை தந்தான், படிப்பை தந்தான், வியாபாரத்தை தந்தான், மனைவியை தந்தான், பிள்ளையை தந்தான். எல்லாம் அவனாக போட்ட பிச்சை. அந்த பிச்சைக்கு நன்றி இல்ல. அல்லாஹ் சொன்ன 5 வக்து தொழக்கூடாது. இமாம் ஜமாத் எந்த அளவுக்கு பேணணும்? ஜும்மாவுடைய நாள், கிழமையில ஒரு நாள், முஸ்லிம்களுடைய பெருநாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அந்த நாள் எந்த அளவுக்கு மதிக்கணும்? எவ்வளவு பேர் மதிக்கிறவர்கள், எவ்வளவு பேர் தெரிந்தும் பிழை செய்கிறவர்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, உலகத்தில் நோயாக இருக்கேலும், கடனாக இருக்கேலும், கணவன் மனைவியா பிரச்சனையா இருக்கேலும், கணவன் மனைவிக்கு பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கேலும், பெற்றோருடைய பிரச்சனையா இருக்கேலும், நண்பர்களுக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனையா இருக்கேலும், ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாட்டுக்கு இடையில் வரக்கூடிய பிரச்சனையா இருக்கேலும், குர்ஆனுடைய ஃபைனல் முடிவு என்ன தெரியுமா? நாங்க தாரல்ல, நீங்களாக தேடிக்கொள்றது. அருமையான பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் இன்னொன்று இருக்குது. ஸ்ரீதேவிகளாக இருப்பார்கள், நல்லவர்களாக இருப்பார்கள், கல்வியில் 24 மணித்தியாலும் அல்லாஹ்வுடைய எண்ணம் மட்டுமே, நல்லவர்கள் ஸ்ரீதேவிகள். ஆனா அல்லாஹ் சோதிக்க நோய்களை கொடுப்பான். எந்த அளவுக்கு என்னோடு இருக்கிறார்கள் பாருங்க. நபிமார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நோயோடு இருந்தாங்க? ஒரு கருத்துப்படி 18 வருஷம் நோயோடு இருந்தாங்க. ரப்புல் ஆலமீனை மறந்தாங்களா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தையுமே ஆட்சி செய்தார்கள். உலகத்துல மிருகங்கள், பறவைகள் பேசக்கூடிய லாங்குவேஜே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெருமை அடிச்சாங்களா? கிடைக்கிறதெல்லாம் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய அல்லாஹ்வுடைய தந்த சிறப்பு, கண்ணியம் என்னாங்க. உள்ள நிலையிலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை மறக்கல்ல, நோயோடு படுத்திருக்கிறார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ரப்புல் ஆலமீனாஹி அல்லாஹ்வை மறக்கல்ல. நமது உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணமாகி 7 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். 3 ஆண் குழந்தைகள். சிறு வயதிலே 9 மாதமும் 1 வருஷமும் 1.5 வருஷத்தில் 3 பிள்ளைகளும் மௌத்தானார்கள். அல்லாஹ் மௌத்தாக்கினான். அல்லாஹ்வை மறந்தாங்களா? இதத்தான் நபிமார்கள் வந்தார்கள், இதத்தான் சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வந்தார்கள். எந்த நிலையிலும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை மறக்கவான, அல்லாஹ்வோட சேர்ந்துகோ, கல்பு அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமாக்கிக்கோ என்றுதான் நமக்கு போதித்தார்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, இன்று நம்மில் நல்லமல்கள் செய்கிறவர்கள் எவ்வளவு பேர், பொய் பேசுகிறவர்கள். இந்த பொய் சர்வசாதாரணம். வாப்பவே உம்மவே பிள்ளைக்கு பொய்யெல்லாம் சொல்லி கொடுக்கிற 4 வயசு புள்ள, நேசரி புள்ள, அப்பதான் குர்ஆனுடைய ஆரம்பம் சொல்லி கொடுக்கப்பட்டீங்க, அப்பதான் பேச பழகுது. 3.5-4 வயசு புள்ளைக்கு வாப்பா பொய்ய பழக்கிற இல்லைன்னு சொல்லு, பறையலான்னு சொல்லு, உண்மை சொல்லி கொடுக்கிற. எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு நல்ல விஷயத்தை பழக்க வேண்டிய உம்மா வாப்பமார் பொய்ய பழக்கிறாங்க. நல்லது வருவா? அருமையான பேரன்பு பெருமக்களே, வெள்ளிக்கிழமை நாள் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவது மிக முக்கியமான சுன்னத். பாருங்க, உஸ்தாத்மார்கள், மதரசா மாணவர்கள் எல்லோரும் ஓதி இருப்பார்கள். முன்னே இருக்கின்றவர்கள் ஸ்ரீதேவிகள், பெரியவர்கள், இபாதத்தோடு இருக்கிறவர்கள் எவ்வளவு பேர் ஓதி இருப்பார்கள். ஓதாதவருடைய நிலைமை என்ன? ஆனா தெரியும், சிலவங்களுக்கு டைம் இல்ல,
சூரத்துல் கஹஃப் எவ்வளவு பெரிய பரக்கத். வெள்ளிக்கிழமை இரவு நேற்று, இன்று வெள்ளிக்கிழமை நாள் இமாம் மின்பர் ஏறுவதற்கு முன்னால் ஓதினால் மறு வெள்ளிக்கிழமையாக காட்டிலும் ஆக்சிடென்ட்ல இருந்து பாதுகாப்பு, பயங்கரமான பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பு, பயங்கரமான கெட்ட வியாதிகளில் இருந்து பாதுகாப்பு. 110 ஆயத்து அரை ஜுஸ் வலமையா ஓதினா கிழமையில ஒரு நாள் ஓதினாலே எழுத்தெல்லாம் வாய்க்கு பழக்கம், இடையில சில ஆயத்துகள் மனப்பாடமாகும். ஓத நன்மை. எவ்வளவு பேர் ஓதினவர்கள், எவ்வளவு பெற்றோர்கள் பிள்ளைகளை ஓத வைத்தவர்கள். சமீபத்தில் ஸ்ரீதேவிகள் சிலவங்களை தலை தொங்குது, கொஞ்சம் தலையை தூக்கி வச்சுக்கோங்க, தூங்குற இடமல்ல. கொத்துபாவை தொடங்கினா இப்ப முடிக்கிற டைமும் ஆயிட்டு, கொத்துபாவை தொடங்கினவன் தான் முடிக்கிற டைமும் ஆயிட்டு. ஆனால பக்கத்துல கொஞ்சம் லேசா தட்டிக்கோங்க, கண்ணை கொஞ்சம் திறந்துக்கோங்க, காதுக்கு உள்ளெடுத்து கல்வி கிறக்கிக்கோங்க. எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சமீபத்தில் இந்த சூரத்துல் கஹஃபை பத்தி சொன்ன கொத்துபா எல்லாம் முடிச்சு அவரை ஒரு ஏஜ பார்த்தா ஒரு 55 ஏஜிக்கும் அவரை பார்த்தா பிள்ளையெல்லாம் பெத்திக்காரு. ஹஸ்ரத்தான நீங்க மின்பர்ல இந்த சூரத்துல் கஹஃப் பண்ணி சொன்னீங்களே, அது என்ன ஜுதுல வருது, எங்க வருது, அப்படி ஒன்று இருக்குதா? பாத்தீங்களா, 55 வயசாக்கான்னு சூரத்துல் கஹஃப் அவருக்கு தெரியா? எவ்வளவு கவலை. சூரத்துல் கஹஃப் எப்படி பிள்ளைகளை சொல்லி கொடுத்தீ பாரு. சூரத்துல் கஹஃப்ல எவ்வளவு முக்கியமான சம்பவம் வருது. கஹஃப் என்றாலே குகை. உருதோன் ஜோர்தான்ல இருந்த 7 பேர்கள் அல்லாஹ்வை நெருங்கின நல்லவர்கள், அவங்கள சரித்திரத்துல முதன்மையாக அல்லாஹ் சொல்கிறான். அவங்க 7 பேர்கள், அந்த 7 பேர்களையும் வசாமின்ஹும் கல்புஹும், ஒரு நாய் அவர்களை பாதுகாத்தது. அந்த நாய்க்கு பேரு கித்மீர். அந்த கித்மீர் என்ற நாயை சுவர்க்கம் போகுது. அல்லாஹ் இப்படி எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்றான். நல்லவர்களை பாதுகாத்த நாய்க்கே சுவர்க்கம். கிட்ட ஒரு அரசன் இருந்தான் உருதோன் ஜோர்தான்ல. இன்றும் அந்த மலை இருக்குது, போறவங்க போய் பார்க்கிறாங்க. அதுக்குள்ளுக்கு அவங்க உள்வாங்கி அந்த கெட்ட அரசனிடம் பாதுகாப்பு வேண்டி அல்லாஹ்விடம் ஒரு துஆ கேட்டாங்க. அந்த துஆ அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப்ல முதல் பேஜிலே சொல்றான். பாருங்க, அதை பாடமாக்குங்க, அதை ஓதுங்க, பிள்ளைகள் ஓத வைங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்ன? ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா லேசான ஒரு வார்த்தை, 3 தடவை பார்த்தாலே பாடம் வந்துடும், 3 தடவை சொன்னாலே பாடம் வந்துடும். 5 வக்துக்கு ஓதுங்க. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. என்ன தெரியுமா சொன்னாங்க? ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, ரப்பே ரஹ்மானி, உன் புறத்தால் எங்களுக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக, இரக்கம் காட்டுவாயாக. வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்கள் எல்லா விஷயத்தையும் நேர்வழி பெற்றதாக, பிரச்சனை இல்லாம கவலை இல்லாம நல்ல முறையில் ஆக்கி தருவாயாக. வளமையா நாங்க ஓய்ந்து வைங்க. எவ்வளவு பிரச்சனை கீக்கியோம், எவ்வளவு கடனோட மாட்டி, பொஞ்சாதியோட பிரச்சனை, பிள்ளையோட பிரச்சனை, அடுத்த வீட்டோட பிரச்சனை, வியாபாரியோட பிரச்சனை, ஊர் மக்களோட பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம். அந்த சல்லி வரணும், இந்த காணி வரணும், அந்த ஒப்பின வரணும். இதெல்லாம் இஹ்லாஸோட வளமையா ஓதினா அல்லாஹ் காட்டுவானா? இல்ல. அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? அந்த கெட்ட அரசன் வாழ்ந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகியும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அவங்க வலபிசு பி கஹ்விஹி ஸலாஸ சினீன ஸலாஸமியத்தி சினீன வஸ்தாது திஸ்ஆ. அல்லாஹ் பாதுகாத்த விதம் என்ன தெரியுமா? 309 வருஷம் அந்த குகையில தூங்கினாங்க. 309 வருஷம். அவங்க எல்லாம் எலிமினத்துக்கு போற 309 வருஷத்துக்கு போற எவ்வளவு காலம் வாப்பா இவ்வளவு இருந்தீங்க? இல்ல ஒரு நைட் தூங்கின, அல்ல ஒரு அரை நாள் தான் தூங்கினாங்க. இது கதையல்ல, சூரத்துல் கஹ்ஃப்ல வார ஹிஸ்டரி. எவ்வளவு பேர் படிச்சிருக்கிறோம், எவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்கிறோம் பாத்தீங்களா? 309 வருஷம் தூங்கிக்கிறாங்க. அல்லாஹ் ஒரே அமைப்புல படுத்தா பொடி வீக் ஆகும், மண்ணாகும். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? வனகல்லிபுஹும் ஸாத்தல் யமீனி வ ஸாத்தல் ஷிமால். அவங்கள நாங்க ஒரே சைடுல ஈக்காம வலது இடதாக பிரட்டி கொண்டிருந்தோம். பாத்தீங்களா? அல்லாஹ் பிரட்டிக்கான அவங்கள ஒரே சைடுல இருந்தா நோயாளி ஆகுது. நோயாளி கட்டில இருந்தா ஒரே அமைப்பில் ஈக்கலாது, புண்ணெல்லாம் வரும், பெரட்டோணும், அங்கலை மிங்கலம் இதாகணும், அப்பதான் உடம்பு சரியாகும். 309 வருஷம் தூங்கிக்காங்க. அல்லாஹ் அவர்களை வலது இடதும் பிரட்டினான், அவர்கள் அல்லாஹ் பாதுகாத்தான். ஆனா அவங்களோட முடி வலுக்கல்ல, வயசே போகல, முடி வளரல்ல, நகம் வளரல்ல. ஒரு நாளோ அரை நாளோ படுத்தெளிமின மாதிரி தான். ரப்புடைய குதிரத்தை பாத்தீங்களா? நல்லவர்களுடைய கராமத்தை பாத்தீங்களா?
நல்லவர்களாக இருந்தார்கள், கல்வை சுத்தப்படுத்தினார்கள், பாவத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றார்கள். இன்று என்ன சொல்ல வார இதை வச்சு நாங்கெல்லாம் தொழுகிற, ஆனா அவருடைய தொழுக அவர் செய்த பாவம், பொஞ்சாதி சொல்ற பொய், உள்ளேலி சொல்ற பொய், வியாபாரத்துல சொல்ற பொய். அவர் நினைச்சு நான் தஹஜ்ஜத் தொழுகிற, 5 வக்த் எல்லாம் தொழுகிற. அவருடைய தொழுகையை பார்த்தா இந்த முட்டை கோது மாதிரி 37 ரூபா 40 ரூபா கொடுத்து 10 முட்டை 15 முட்டை வாங்குறாரு. நல்லா கேட்டுக்கொள்ளணும். ஒரு ஷாப்பிங் பேக்ல 15 முட்டை எடுத்து போறாரு. போற வழியில அப்படியே முட்டை கையால விழுந்து மோதி, அல்ல அவர் விழுந்து முட்டை எல்லாம் துண்டு தூள். இப்ப எல்லாம் கவலையோட பொறக்கி போடுறாரு. எது வருது? எல்லா விட்டமினும் பனிய மண்ணுல கோதுதான் வருது, கோதோட சில விட்டமின் வருது. வீட்டுக்கு எடுத்து போறாரு. மனைவி, என்ன வாப்பா செஞ்சிக்கிறீங்க? வெறுமனே முட்டை கோல் எடுத்து வந்திருக்கீங்க, எல்லாம் பனிய கொட்டி விட்டமின் எல்லாம் ரோட்டுக்கு கொடுத்து முட்டை கோல் எடுத்து வந்திருக்கிறாரு. அதுபோலதான் ஹபீப் நிறைய பேர் தொழுக, நாங்க தொழுகிறோம், எங்களுக்கு சர்த்து தெரியும், பொருள் தெரியும், தொழுகிறாரு. ஆனா இந்த முட்டை கோது மாதிரி கல்வில ஒன்றும் இல்ல. வாய் சூரத்து பாத்தியா ஓடுது, ருக்குக்கு போகுது, சுஜூதுக்கு போகுது, வாயத்தஹியாத்தோது, அல்லாஹ் பத்தி ஒரு சிந்தனை இல்ல. செக்லிக்கார், பொஞ்சாயிலிக்கார், அந்த வேலையிலிக்கார், இந்த வேலையிலிக்கார், அந்த மெசேஜ் என்றார், இந்த மெசேஜ் என்றார், அவர் வாராரு, இவர் வாராரு. சிலவங்க வாராண்டவனே பதட்டத்தோடு. இவர் தொழுதானா தொழாட்டினா? அவர் தொழுகிறே பதட்டம். எங்க சரி வருதா குர்ஆன்ல? உலமாக்கள் இருக்காங்க, உஸ்தாத் மாதிரி இருக்காங்க, கேட்டு பாருங்க. உங்களை எவ்வளவு உஸ்தாத் மாதிரி கூட்டாளி மாதிரி இருக்காங்க, உலமாக்கள் இருக்காங்க, கேட்டு பாருங்க பாப்போம். எங்க சரி ஒரு குர்ஆன் ஆயத்து, தொழுகையாளிகள் வெற்றியாளர்கள், தொழுகிறவர்கள் நல்லவன், எங்க சரி ஒரு குர்ஆன் ஆயத்து இருக்குதா? ஆனா குர்ஆன் இப்படி வருது, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தொழுகைக்கு உள்ளுக்கு உள்ளச்சத்தோட, என்ன நினைப்போட, என்ன பயந்து தொழுகிறவன் தொழுக, அந்த மோமின் வெற்றி அடைஞ்சிட்டான். தொழுகை ஆலி வெற்றியாளர் அல்ல ஹபீப், தொழுகையில உள்ளச்சத்தோட, அல்லாஹ்ட நினைப்போட, அல்லாஹ் முன்னுக்கு இருக்கிறான் என்று நினைச்சு தொழுகிற ஆலிம்ட, உஸ்தாதுட, உங்களோட, எங்கட பொஞ்சாதிட, எங்கட புள்ளைட, அதுதான் கிரேடான தொழுக. சருத்து வரலும் ஈக்கோடும், அது மட்டும் சரியாயி போதா. முட்டை கோது விட்டு கூட போற மாதிரி செய்தி. ஸ்ரீதேவி கொத்துபா முடிக்க போற, ஆனா சிலவங்க இன்னும் தலையை தூங்க போட்டுக்கோன்னு நினைக்கிறாங்க. அது நியாயம் இல்ல ஹபீப். நான் 3ஆம் தடவை சொல்லிட்டு கொஞ்சம் தலையை தூக்கிக்கோங்க. கொத்துபாவை சடங்காகவான, கொத்துபாவை சடங்காகவான. ஏதோ வெள்ளிக்கிழமை என்ன ஒரு ஆலிம் மின்பர்ல ஏறணும், கொத்துபா ஓதணும், தொழணும், அவர்தான் இந்த ஆகுது இல்ல. லொஹர் தொழுகிற டைம் 2 ரகாத் தொழுகிற, அடுத்த 2 ரகாத் அந்த கொத்துபா ஃபர்லு, அந்த ஃபர்ல டைம்ல நீங்க தலையை தூங்க போட்டா. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி கொத்துபா முடிக்கிறேன். எங்கட பிள்ளைகள் திருத்தப்படணும், நல்லவர்களாக இருக்கணும். பிள்ளைகளுடைய பிள்ளைகள் திருத்தப்பட வேண்டும். வீட்டுக்கு ரஹ்மத், வீட்டுக்கு பரக்கத், சூரத்திற்காக போதப்பட வேண்டும். குர்ஆன் ஓதுகின்ற வீடுகளாக இருக்கணும். பாருங்க, முன்னே காலத்துல மக்ரிபானா குர்ஆனோடு, திக்ரோடு, ஸலவாத்தோடு. சில வீடுகள்ல முன்னே காலத்துல இன்னொத்தட முகத்தையும் பார்க்கிறல்ல. மக்ரிபுக்கும் இஷாக்கும் இடையே 45 நிமிஷம், 50 நிமிஷம், 1 மணி நேரத்துக்குள்ள இஷாக்கு வாங்கி குர்ஆனை பார்த்த பார்வையாயிப்பாங்க, திக்ரோடி இருப்பாங்க, துஆவோடி இருப்பாங்க. இப்பதான் போனும், வாட்ஸ்அப்பும், கூகுளும், அவரும் இவரும். சில பொண்டியல் எங்க வீட்டுல தொழுகிற, அவங்க வீட்டுல தொழுகிற 7:04 இஷா பாங்கு. ஆனால் 6:55 ஒழுவெடுத்தா மக்ரிப தொழுவோம், தொழுக முடிஞ்சோட இஷா பாங்கு செல்லும், இஷாவையும் தொழுவோம். எப்படி அப்ப 5:50 எவண்டியோ பலாயும் வீட்டுல ஹாஜி ஒண்ணும், புள்ள கேசி ஒண்ணும், ரஹ்மத்தும் பரக்கத்தும் வார டைம்ல. ஆனா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் 6 மணிக்கு வாங்க, 5:50 வாங்க, 5:45 ஒழுவோட மக்ரிப எதிர்பார்க்கல. மக்ரிப சொன்னாங்களா இஷா வர காட்டிலும் முசல்லாவுல வாப்பமாரெல்லாம் குர்ஆனோட, திக்ரோட, பரக்கத்தா பரக்கத்து. நான் சொல்றது பொய்யா உண்மையான? நீங்களே உங்களோட வலது கைய கல்ப தொட்டு சொல்லுங்க. இப்பதான் 2 புள்ள 3 புள்ள ஒரு வீட்டுல, 4 புள்ள 5 புள்ள. முன்னே காரணம் உங்களோட உம்மட கிட்ட கேளுங்க, வாப்பட வாப்பா கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு எல்லாம் எத்தனை புள்ளேன்னு. 15 புள்ளே உம்ம வாப்பா இல்லையா, 13 புள்ளே உம்ம வாப்பா. எல்லா புள்ளையும் பிசினஸ் பண்ணுங்க. ஒரு வாப்பா தான் வெளியே போற பிசினஸ் பண்ற, 15 பேரும் தின்ன குடிக்க இல்லையா, 15 பேரும் தின்ன குடிக்க. வீட்டுக்கு பரக்கத் ரஹ்மத். இப்ப பாருங்க, மகனும் கேம்பஸ் போயிட்டு அவனும் படிச்சு டாக்டராம், அவனும் பிசினஸ் பண்றான், மகளும் எங்கேயோ ஸ்கூல்ல டீச்சராம், வாப்பாம் வெளியவாம், மருமகனும் வெளியவாம். வீட்டுல வைத்த 5 பேர், ஆனா இன்னும் பஞ்சமா தான் இருக்குது. 5 பேர் வெளியே வியாபாரம் பண்றாங்க, சொல்லி கொண்டாடுறாங்க. இல்ல இல்ல நிக்காங்க. தெரியுமா,
பரக்கத்துடைய டைம் நாங்க ஹரக்கத்தாக்கி வச்சிக்கி, ஆனால் அல்லாஹ் பரக்கத்தை பறிச்சிக்கி, பரக்கத்தை பறிச்சு வச்சிக்கி. உள்ளவனுக்கும் பிரச்சனையுடைய காலம் ஆயிடுச்சு. நாங்க தேடிக்கொண்டது வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். அல்லாஹ் சொல்ற, நாங்க உங்களுக்கு ஒன்று அநியாயம் செய்யலவாப்பா, நீங்களாக தேடிக்கொண்டது. நீங்க போய் பேசினதும், அடுத்தவன் ஏமாத்தினதும், அடுத்தவனை கல்ப நோவிச்சதும், மாடு சொத்தை பறிச்சதும், புள்ளியல் கொழுக்கன்னு சொல்லி கொடுக்காம இருந்ததும் நீங்களாக தேடிக்கொண்டது. நாங்க ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு தரல. ஆனாலும் இவ்வளவு பிரச்சனை சிலவங்களுக்கு, கஷ்டம், நோய், அது இது எல்லாம் நாங்க தேடிக்கொண்டது. அல்லாஹ் சொல்ற, நாங்க இப்படி சும்மா லேசா அவங்களே பிடிக்கிறது தெரியுமா? எங்களே கொஞ்சம் திரும்பி பாருங்கோ. ரப்புல் ஆலமீன் ஒத்தனை நீக்கியான், அல்லாஹ் ஒத்தனை இருக்கிறான், செய்த பாவத்துக்கு தான் இதெல்லாம் வருது என்று இஸ்திக்பார் செய், பாவமன்னிப்பு தேடு. மொத்தமாக பிடிக்காம இருந்துட்டா, ஒரு பிரச்சனை தராம இருந்துட்டா பிரோமாய் ஆகிடுவீங்க. ஆனால்தான் லேசான ஒரு பிரச்சனையே, கஷ்டம், நோயெல்லாம் தாரு பாவத்தாலதான் அந்த விளைவு என்றதை விளையும் கொள்ள. அருமையான ஸ்ரீதேவிகளே, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் காலத்துல ஒருவர் வந்தாரு, ஃபத்வா முடிக்க போற ஒருவர் வந்தாரு. வந்து சொன்னாரு, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ், நீங்க அவங்களே உலமாக்கள் எல்லாம் மின்பர்ல அங்கே இங்கே பயான் எல்லாம் பண்றீங்க, போய் வேஷவானம், பாவம் செய்யவானம், அதெல்லாம் முடுமை, அதெல்லாம் முசீபத்து, அல்லாஹ் கோபிப்பான், பிரச்சனை வரும். நாங்க எவ்வளவு பாவம் செய்யறோம், நாங்க எவ்வளவு உள்ளடி அடிக்கிய, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மக்கள் எல்லாம் எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றான், நாங்க பொஞ்சாதியோட எவ்வளவு நிம்மதியாகிக்கியோம், எங்களை பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு படிச்சிக்காம, எவ்வளவு மக்கள் எல்லாம் தலைக்கு மேலால் நினைச்சத்தை விட ரெஸ்பெக்ட் பண்றாங்க என்று வந்த மனுஷன் சொன்னாராம். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் யோசிச்சாலாம், பாவம் விளப்பமே இல்லாத ஒரு மனுஷன் வந்திருக்கிறாரு, பாவத்துடைய விளைவு தெரியாம இப்படி பேசுறாரு என்று ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் நினைச்சாங்களாம். நினைச்சிட்டு கேட்டாங்களாம் அவள்கிட்ட, அந்த வந்த மனுஷனுக்கிட்ட, உங்களுக்கு தஹஜ்ஜத் எலும்புறதுக்கு ஏழுமா? நீங்க எலும்பி தஹஜ்ஜத் 2 ரக்காத் தொழுகிறீங்களா? சுபஹுக்கு முன்னால் எலும்புறீங்களா என்று கேட்டான். அவர் சொன்னாலும் இல்லை, அதெல்லாம் இல்லை, நாங்க தூங்குறோம் வேண்டாம். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாலாம், அதே போதும் அல்லாஹ் அவனுக்கு தந்த தண்டனை என்றான். ஆறு கேட்டாராம், அது ஒரு தண்டனையா? உங்களே மாயாக்கள் எல்லாம் 3 மணி 3:30 4 மணிக்கு எல்லாம் எலும்பி பிரட்டி கொண்டு தடமாறுற நேரத்துல நாங்க எல்லாம் பஞ்சி மெத்தையில கோலை வடிச்சு கொண்டு நல்ல ராகத்தான கொரட்டு குட்டு கொண்டு தூக்க, அது தண்டனையான்னு கேட்டாங்களா அந்த மனுஷன். ஃபுதைல் இப்னு ரஹிமஹுல்லாஹ் பார்த்தாலாம், அறவே விளப்பம் இல்லாத மனுஷனாயிக்கியாங்களேன்னு கவலைப்பட்டாங்களாம். கவலைப்பட்டு சொன்னாங்களாம், ஸ்ரீதேவி, மனிதனண்டா எப்படி இருந்தாலும் பிரச்சனை இருக்குது. உள்ளவனாயிருந்தாலும் நோய் பிரச்சனை, அல்ல சல்லி பிரச்சனை, அல்ல அடுத்து விட்டாண்ட கஷ்டம், ஏதோ ஒரு கவலை, மனிதன் என்றா ஏதோ பிரச்சனை இருந்து கொண்டுதான் நீக்கும். அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கு தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி ரமலான்ல மட்டுமல்ல 360 நாளும் டெய்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து நீக்கியான். பாவம் செய்தவங்க இருக்கிறாங்களா, பாவ மன்னிப்பு தேடினா பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன், பிரச்சனையும் கஷ்டத்தையும் சொல்றவன் இருக்கிறானா, பிரச்சனையும் கஷ்டத்தை நீக்கி வைக்கிறேன், நோயாளிகள் இருக்கிறானா, அவன் நோயை நான் சோப்படுத்துகிறேன் என்று அழுகிற முனுங்கள் சத்தத்தை அல்லாஹ் கேட்க விரும்புகிறான், யாராக இருந்தாலும். ஆனா அல்லாஹ் ஒன்ன விரும்பல் அப்படி சொல்ல, ஆனால நீ தூங்குறாய். அப்பதான் அந்த மனுஷனை மூளை தொடப்பட்டா, ஓ மெய்தாண்டா, எவ்வளவுதான் இருந்தாலும் எனக்கு சில பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையெல்லாம் சொல்ற பாக்கியம் என்ன கிடைக்குது இல்ல, அல்லாஹ் என்னே தஹஜ்ஜுக்கு ஹெல்ப்பாற்றான் இல்ல என்று விளங்கி அந்த மனுஷன் திருந்தி கொண்டார். இது இப்ப 2ஆம் நூற்றாண்டுல நடக்குது. 8ஆம் நூற்றாண்டுல அபூ சுலைமான் தாரானி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்களாம், 6 நூற்றாண்டுக்கு பின்னால. இந்த காலத்துல மனுஷன் செய்யற பாவத்தை பார்க்க செல்ல அவனுக்கு தெரிய என்னென்ன பரக்கத்தை எல்லாம் எடுபடுது. 2ஆம் நூற்றாண்டுல நல்லவங்க இருந்ததால பாவம் செய்யறதால தஹஜ்ஜுத் தப்பி போகுதுன்றதை விளங்கி கொண்டுட்டாங்க. 8ஆம் நூற்றாண்டுல செய்யற பாவத்தை பார்க்க செல்ல அவனுக்கு எதிரி என்ன எடுக்கப்படுது. இன்னைக்கு 1446ஆம் வருஷம். இன்றைக்கு ஒவ்வொருத்தனும் செய்த பாவத்தை பார்த்தா அந்த அபூ சுலைமான் தாரான் ரஹிமஹுல்லாஹ், ஃபுதைல் இப்னு ரஹிமஹுல்லாஹ் இருந்துட்டாங்கன்னா தலைய ஷோஹர்ல அடிச்சு கொள்வாங்களாம். இப்படிப்பட்ட மட்ட மனுஷனாடா உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. பாத்தீங்களா?
எவ்வளவு ரஹ்மத் பரக்கத்தில் எடுபடுதுன்னு எங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன், நிறைய பேர் சொல்ற பாருவாப்பா கை கட்டுதுன்னு வாய் கட்டுது இல்ல, எல்லாம் ஓகே ஆகி கொண்டு வருது, கடைசி உடஞ்சி போகுது. அந்த உடஞ்சி போகுது என்ன தெரியுமா? 2019 செஞ்ச பாவம், 2000 செஞ்ச பாவம், 1999 செஞ்ச பாவம், 2024 ஜனவரியில செஞ்ச பாவம், நேற்று பகல் திண்ட உணவு ஞாபகமா இல்லை? 2000 செஞ்ச பாவம் ஞாபகம் வருமா எங்களுக்கு? ஆனால் தான் இப்பயும் இஸ்திக்பார் செய்யும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் 70 தடவை இஸ்திக்பார் செய்வாங்களாம். சில ரிவாயத்துல 100 மர்ரா 100 தடவை செய்வாங்களாம். பாவமே இல்லாதவங்க செஞ்சாங்க, என் உம்மத் இஸ்திக்பார் செய்யட்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தெரியாத ஒருத்தருமே இல்ல உலகத்தில். எல்லோருடைய நாவிலே அபூ ஹுரைரா என்று எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும் ரலியல்லாஹு தஆலா. ஒரு நாளைக்கு 12,000 தடவை இஸ்திக்பார் செய்வாங்களாம். பாத்தீங்களா? 12,000 தடவை. எங்களே மாயாக இஸ்திக்பார் செய்யணும். வாயை திறந்தாலே புழு, ஆண்டவனே பேசிடவான, டெப்ப பெய்து புடிச்சிடவான, வார தண்ணி நின்றுடும். அவ்வளோ கல்புல கரை, வெளியே சிரிக்கிற, உள்ளுக்கு மோசம், நயவஞ்சகம், இதெல்லாம் சுத்தமான தான் ஹபீப் ஸ்ரீதேவித்தனமான மௌத்து வரும். ஆனால இதற்கு மேலால் நான் ஹுத்பாவை நீட்ட விரும்பல. முதலாவது எனக்கு, இரண்டாவது உங்களுக்கு மௌத்தொண்டு இருக்குது, கபருக்கு போகணும். அதுக்கு முன்னால கல்ப பரிசுத்தமாக்குற வழி இஸ்திக்பார் செய்யுங்க, பாவத்தை விருங்க, பிள்ளைகளை நேரத்துக்கு தொலைவைங்க, துஆக்களை சொல்லி கொடுங்க. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வ ஹய்யிக் லனா மின் அம்ரினா ரஷதான துஆ ஓதுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓயின துஆவை ஓதுங்க. இப்ராஹிம்ல சூரா ஆயத்து 40-41 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா தகப்பல் துஆ ரப்பனா இக்ஃபிர் லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். ரெண்டு ஆயத் பாருங்க, முழு உலகம் அதில் அடங்கியாச்சு. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பே ரஹ்மான், என்னையும் என் மனைவி மக்கள் பிச்சலத்தையும் தொழுகையில் வலமையாக்கியே வைப்பாயாக. ரப்பனா தகப்பல் துஆ, எங்கட துஆவை கபூல் செய். ரப்பனா இக்ஃபிர் லி வ லிவாலிதைய, யா அல்லாஹ் என் பாவத்தை, என் உம்மா வாப்பா பாவத்தை மன்னி. வலில் முஃமினீன, எல்லா முஃமினான ஆண் பெண்கள் எல்லாம் மன்னி. பாத்தீங்களா? முழு உலகத்துக்கும் துஆ செஞ்சாச்சு. ஒரு வார்த்தை, யௌம யகூமுல் ஹிசாப், கியாமத் நாளையில எல்லாருக்கும் பாவ மன்னிப்பத்தா. இந்த 3 துஆவை ஓதி பாருங்க, எங்கட லைஃப் எப்படி எல்லாம் அல்லாஹ் மாத்தி வைப்பான். நாங்க துஆ கேட்க ரெடி இல்ல. ஜும்மாக்கு பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்க மீன்பரமில் அவர் சலாம் கொடுத்துட்டு பின்னால் ஒரு கூட்டம் எழுப்பி பெய்த்து தொழுகே பாத்திலே ஹபீப், தொழுகே கூடாது. நீங்க அஸ்ஸலாமு நீமான் தொடங்கு, அலைக்கும் பண்ணி மீம முடிக்கம் இல்ல, அவர் இடதுக்கும் சலாம் கொடுத்து என்ன செத்த தொழுகை இது? இப்படியாங்கிற வாழ்க்கை இதா முஸ்லிம்கள் இப்படியா இருக்கணும். ஆனால இதெல்லாம் உம்மாப்பட கடமை, மூத்தவங்களோட கடமை. பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, எங்களுக்கு எவ்வளவு பாவம் இருக்குது, எங்கட நாவ் எவ்வளவு சுத்தம், நாங்க எவ்வளவு சுத்தம், மௌத்தம் இருக்குது என்ன உணர்வோடு நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல மௌத்தை அடைக வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் அருள் வாழிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மனை மக்கள் உட்கார்வதில் மன்னிப்பாயாக. இன்றைக்கு ஹுத்பாவுக்கு வந்த அவ்வளவு பேரை மன்னிப்பாயாக, அவருடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, முழு உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக, பலஸ்தீன் மக்கள், கஸா மக்களை மன்னிப்பாயாக, கெட்ட வியாதிகளை விட்டு பாதுகாப்பாயாக, ஹயாத்தை நீளமாக்குவாயாக, அந்த ஹயாத்திலே ஷுக்ர் உள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, நாம் எல்லாம் பாவம் செய்த பாவிகள் யா அல்லாஹ், எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக, எங்களை நீ பொறுத்துக் கொள்வாயாக, எங்களுக்கு பாவ மன்னிப்பை தருவாயாக. மலக்குல் மௌத் வருகின்ற நேரத்தில் பாவமே கடனே இல்லாத ஸ்ரீதேவிகளாக மௌத்தாக்குவாயாக. அந்த மௌத்தை தொழுகையிலும் சுஜூதிலும் தருவாயாக, குர்ஆனிலும் கலிமா தய்யிபாவும் தருவாயாக. மௌத்தாகி போன அவ்வளவு பேருடைய கபர்களையும் நீ வெளிச்சமாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, நாமும் தனிய கபரில் இருக்க வேண்டியவர்கள் யா அல்லாஹ், அந்த கபருக்கு வெளிச்சமே சாலிஹான நல் அமல் யா அல்லாஹ், அந்த அமல்களை சாலிஹாக்கி தருவாயாக, இஹ்லாஸாக்கி தருவாயாக. நீ தந்த சொத்து செல்வத்தில் பரக்கத்தை செய்வாயாக. அதிலிருந்து பள்ளி வாசல்கள், மதரசாக்கள், எளியவர்கள், கஷ்டவாளிகள் அவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற பாக்கியத்தையும் பரக்கத்தையும் தந்து வைப்பாயாக. அடுத்தவர்களின் யாசகம் கேட்பதை விட்டும் பாதுகாப்பாயாக. ஷுக்ருள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. இல்முன் நாஃபியாவை தந்து வைப்பாயாக. எல்லா பிள்ளைகளையும் மார்க்க அறிவோடும் மதபொழுக்கத்தோடும் பெற்றோருடைய துஆ பரக்கத்தோடும் வாழச் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, வெள்ளிக்கிழமை நாளை எல்லா முஸ்லிம்களும் கண்ணியப்படுத்த செய்வாயாக. இமாம் மின்பர் ஏறுவதற்கு முன்னாலே அவ்வளவு முஸ்லிம்களும் அவரவர் ஜும்மா பள்ளிக்கு போகச் செய்வாயாக. நல்ல விஷயங்களை கேட்டு நம்முடைய கல்வை வெளிச்சமாக்குவாயாக, இஹ்லாஸாக்குவாயாக.
தருவாயாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலகத்திலும் கேட்ட எல்லா நலவுகளையும் நம் அனைவருக்கும் தருவாயாக. அன்னவர்கள் பாதுகாப்பு வேண்டிய எல்லா கெடுதிலிருந்து நம் அனைவரும் பாதுகாப்பாயா. கண்மணி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னோட பரக்கத்தால் இந்த சங்கியான மஜ்லிஸையும் இந்த துஆ பிரார்த்தனையும் இதுக்கு முன்னால் கேட்ட துஆவையும் இன்ஷா அல்லாஹ் இனி கேட்கப்போ இந்த துஆக்களையும் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.